வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். ராஜப்பிரியன் சபை முன்னால நின்னு, அரசிலங்குமரரை, என்னோட ஆருயிர் தோழரை, சோழர் குலத் திலகத்தை, இந்த மனோகரனை எங்க கிட்ட இருந்து பிரிக்க முயன்ற யுவராணியோட ஆயுளுக்கே முடிவு கட்டணும். உங்களோட ஆயுள் முழுவதும் நான் தரப்போற தண்டனைய அனுபவிக்க தயாராக இருங்க. நாளைக்கு சாயந்தரம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி கோவிலன்னு சொல்லிட்டு அவரே தன்னோட மனசை மாத்திக்கிட்டு, வேணாம், தண்டனைய ஒரு நாள் ஒத்தி போட என்னோட மனசு விரும்பல. பாண்டிய நாட்டு பைங்கிலி விஜயதேவி சோழ நாட்டு சுந்தரனை கொலை செய்ய முயன்ற குற்றத்திற்காக இன்னைக்கே இப்போதே இதே இடத்துல எல்லார் முன்னாடியும் மாலைய சூட்டி மணாலனா ஏத்துக்கணும்னு ராஜப்பிரியன் சொல்ல, மனோகரனுக்கும் சரி இளவரசிக்கும் சரி சந்தோஷம் தாங்கல. இளவரசிய அவங்க தோழிகள் அலங்கரிக்க அங்க மனோகரன் வர்றார். அவர் அங்க பார்த்ததும் விஜயா வெக்கப்பட்டு தலை குனிய, அவங்கள ஆசையா பார்த்துட்டு இருக்கிற மனோகரனை நிமிர்ந்து பார்த்துட்டு சின்ன சிரிப்போட தலைய ஒரு பக்கமா திருப்பிக்கிறாங்க இளவரசி. விஜயா பக்கத்துல வந்து, விஜயா, இந்த அரண்மனையில நீ ஒருத்திதான் அழகின்னு நினைச்சேன். உனக்கு போட்டியா ஒரு பொற்கொடி இருக்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு மனோகரன் சொல்ல, அது யாருன்னு விஜயா தேட அவங்கள பார்த்து சிரிக்கிறார் மனோகரன். யாரும் அங்க இல்லாம போக மனோகரனையே யாருன்னு விஜயா கேட்க, அதோ அப்படின்னு கண்ணாடியில தெரியற விஜயாவோட பிம்பத்தை காட்டுறார் மனோகரன். அதை கேட்டதும் விஜயாவோட முகத்துல சந்தோஷம் பொங்க, தங்க ரோஜாவுல வைர பனித்துளிகளோட சதுராட்டம் இந்த சிற்பம்னு மனோகரன் வர்ணிக்க, அவரை பார்த்து, அது இருக்கட்டும், எதிரியோட மகனா என்ன உங்களோட அம்மாவும் அப்பாவும் ஏத்துக்குவாங்களான்னு கவலையோட விஜயா கேட்க, நானும் அப்படிதான் சந்தேகப்பட்டேன். நான் எதிரியாச்சே, என்ன நீ ஏத்துக்குவியோ மாட்டியோன்னு அவர் சொல்ல, அதுக்கு விஜயா, உங்களோட வீரத்தை காதலிச்சேன், என்னோட தாய்நாட்டு மண் அதை தடுத்துச்சு. உங்களோட வசீகரத்துல மயங்கினேன், அப்பாவோட பாசம் அதுக்கு அணை போட்டுச்சு. முடிவுல உங்களோட நேர்மையான இதயம் என்ன ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசாம மனோகரன் நிக்க, என்னன்னு இளவரசி கேட்க, பேசு கண்ணே பேசு, உன்னோட அமுதூறு இந்த கண்கள் எழுதும் இந்த காதல் காவியத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதயராணி இன்னும் கொஞ்சம் பேசுன்னு அவர் காதலோட பேச, விஜயா விற்கப்பட்டுக்கிட்டு போக மனோகரன் காதல் பாட்டு பாட ஆரம்பிக்க 2 பேரும் சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க. இப்படி அவங்களோட நாட்கள் ரொம்ப சந்தோஷமா போகுது. ஒரு நாள் 2 பேரும் படகுல காதல் பாட்டு பாடிக்கிட்டு போக, அந்த வசந்த சேனையோட கைகூலி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு மனோகரன் மேல மறைஞ்சு நின்னு ஒரு குருவால வீசுறார். ஆனா நல்ல வேலையா அதை விஜயா பாத்துடுறாங்க. பார்த்த உடனே மனோகரனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுறாங்க. ஆனா இதையெல்லாம் அந்த கைகூலி பாக்கல. அவர் மேல கத்திய எரிஞ்சிட்டு அங்க மரத்துல மனோகரன் வச்சு இருந்த போர்வாளை எடுத்துட்டு ஓடிடுறார். தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர மனோகரன் என்ன விஜயான்னு குழப்பமும் கேள்வியுமா கேட்க, உங்க மேல கட்டாரிய வீசிட்டு ஓடுறாருன்னு அந்த கைக்கூலி போற திசையை காட்டுறாங்க விஜயா. ஏதோ சூழ்ச்சி நடக்குது, நம்ம உடனே புறப்படுவோம்னு சொல்லி 2 பேரும் சோழ நாட்டுக்கு கிளம்புறாங்க. கைக்கூலி அந்த வாளை எடுத்துட்டு போய் வசந்த சேனையை மீட் பண்றார். மனோகரன் இறந்துட்டானான்னு வசந்த சேனை சந்தோஷமா கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு, அம்மணி பரிசு தொகைன்னு அந்த கைக்கூலி கேட்க, மாலினி ஒரு பொன் முடிப்ப வசந்த சேனை கிட்ட கொடுக்க, அது சந்தோஷமா அவர்கிட்ட கொடுக்கறாங்க வசந்த சேனை. பணத்தை வாங்கிட்டு அந்த வாளை வசந்த சேனை கிட்ட கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறார். போறவர பௌத்த யானரேன்னு வசந்த சேனை கூப்பிட்டுட்டு, இன்னொரு காரியமும் நீங்க பண்ணணும். ஒரே குறியில 2 வேட்டை. பத்மாவதி கிட்ட இந்த செய்திய சொன்னா நெஞ்சு வெடிச்சு செத்துடுவான்னு வசந்த சேனை சொல்ல, அதை கேட்டு அவருக்கு ஒரே கலக்கமா இருக்கு. அவரோட குழப்பத்தை பார்த்து, அதுக்கப்புறம் நான் தான் ராணி, நீங்க தான் பிரதான மந்திரின்னு சொல்ல, பிரதான மந்திரியா அப்படின்னு வாயை பொளந்துட்டு, அப்படின்னா சரி, நான் எது வேணாலும் செய்யறேன்னு சொல்லி அந்த வாளை வாங்கிட்டு பத்மாவதிய பார்க்க போறார். பத்மாவதி தன்னோட மகன் வரவுக்காக காத்திருக்க, அவங்க கிட்ட அவங்களோட பணிப்பெண் போர்ல ஏற்பட்ட களைப்பு, புது மனைவியோட களிப்பு, எப்படி அம்மா சீக்கிரம் வருவார்னு காரணம் சொல்ல, அதுக்கு அரசி, எனக்கு விஜயாவை பார்க்கணும்னு மனசு துடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பணிப்பெண் வந்து, அம்மா, யாரோ ஒரு துறவி உங்களை அவசரமா பார்க்கணுமாம்னு செய்தி சொல்றாங்க. அதே சமயத்துல அனுமதிக்கு வெயிட் பண்ணாமலே அந்த துறவி உள்ள வர, ராணியும் அந்த பணிப்பெண்ணும் அவரை வணங்குறாங்க. வந்தது உண்மையான துறவி இல்ல, பௌத்த யானர் தான் துறவி வேஷத்துல வந்திருக்கார். அங்க இருந்த இருக்கையில உட்கார்ந்துட்டு ராணிய பார்த்து, மகாராணி, முதல்ல உங்களோட இருதயத்தை இரும்பாக்கிக்கோங்கன்னு சொல்ல, என்னன்னு அவசரமா கேக்குறாங்க ராணி. நான் சொல்ல போற செய்தி இனிப்பான செய்தி இல்லைன்னு துறவி சொல்ல, என்ன சாமி தொடர்பில்லாம பேசுறீங்கன்னு ராணி கேக்குறாங்க. தொடர்பற்றவன் தானே துறவி, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோன்னு சாமியார் சொல்ல, பதட்டத்தோட ராணி என்னன்னு கேக்குறாங்க. உன்னோட மகன் வெற்றி அடைஞ்சிட்டாங்கிற செய்தி கேட்டு நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்ப. சந்தோஷத்தை ஏத்துக்கிற அதே மனசு சங்கடத்தை சந்திக்க ஏன் மறுக்குதுன்னு பொடி வச்சு சாமியார் பேச, சாமி என்ன நடந்துச்சுன்னு அவங்க அவசரமா கவலையோட கேக்குறாங்க. அப்ப அவர் துணி போட்டு கட்டி வச்சிருந்த ஒரு வாளை எடுத்து ராணி கிட்ட காட்டி,
உன்னோட மகன் இந்த பூவுலகத்தை விட்டு போயிட்டான்னு இந்த போர்வாள் சொல்லுன்னு சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியில தலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்த ஆசனத்துல சரிஞ்சு உட்கார்ந்துடுறாங்க பத்மாவதி. மகன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்ட பத்மாவதியோட நிலைமை என்னவாகும்? வசந்த சேனையோட சூழ்ச்சியை பழிச்சிடுமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.